sir. morning. Hello, Arun. Hi. Hi, good morning. Good morning. ரஞ்சிதா ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல ஜிஎம் போன்ல சொன்ன மாதிரி நிஜமாவே ரஞ்சிதாவை வேலையை விட்டு அனுப்பிட்டாரா? அவரு அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாரே. அருண், எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ உன் கெட்ட நேரம் உன்னை பாடா படுத்திருச்சு. உன்னை பெத்தவங்க செஞ்ச புண்ணியத்தால அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வந்துட்ட. இத பாரு, நடந்ததை எல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல உன் வேலையை பாரு, சரியா? சரிங்க சார். இத மறந்துட்டேன் பாரு, இந்தாப்பா. எனக்கு எதுக்கு சார்? உனக்கு இல்லப்பா, நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீ இப்பவே போய் இந்த பொக்கேவை கொடுத்து அவங்களுக்கு ஃபார்மலா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுரு. புது மேனேஜரா? ஆமா. அதான் ஜிஎம் சார் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு மேனேஜர்? உனக்கு விஷயமே தெரியாதாப்பா? நம்ம ஜிஎம் சாருக்கு சீனியர் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கப்பா. 2 பிரான்ச்சும் சேர்த்து பாத்துக்கிறதுனால அவரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் இங்க வருவாரு. அதனால தான் ஒரு புது மேனேஜரை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நான் காலையில கூட சார் கிட்ட பேசினேனே, இத பத்தி அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லாம இருந்திருப்பாரு. நீ முதல்ல போய் மேனேஜரை பாரு. குடி. எக்ஸ்கியூஸ் மீ. Ma'am, congrats. Thank you. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. Okay, ma'am. அருண், உள்ள வாங்க. ரஞ்சிதா, நீ எப்படி இங்க? புதுசா யாரோ மேனேஜர் வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. அவரோட கேபினை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அருண், இன்னுமா புரியல? ரஞ்சிதா மேடம் தான் நம்ம ஆபீஸோட புது மேனேஜர். என்ன அருண், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு குழப்பமா இருக்கா? உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்காக மேடம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கே தெரியும். அதே சமயத்துல நேரங்காலம் பார்க்காம ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. உன் வேலைய கூட சந்தோஷ் கூட சேர்ந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீ இல்லங்கிறதே தெரியாம அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச பலன் தான் இந்த போஸ்டிங். நம்ம எல்லாருக்கும் இம்மிடியட் பாஸ் இவங்க தான். இனிமே எதுவா இருந்தாலும் நாம மேடத்துக்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். சார் ப்ளீஸ், எப்பவும் போல என்ன ரஞ்சிதானே கூப்பிடுங்களேன். இல்ல மேடம், உங்க பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நாங்க கொடுத்துதான் ஆகணும். சார் உட்காருங்க. சார் அருண் உட்காருங்க. இருக்கட்டும் மேடம். ஸ்டாஃபோட இந்த மந்த் சேலரிய ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்க மேடம். நீங்க பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே சார், நான் செக் பண்ணிட்டு பண்றேன். என்ன அருண், உங்க மனைவிக்கு வாழ்த்தெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சார், நீ வீட்ல உண்மையை சொல்லிட்டேன்னு தெரிஞ்ச உடனேயே ஜிஎம் சார் இங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. நீங்க கப்பிள்ஸுங்கிறது நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நடிக்கணுங்கிற சங்கடம் இல்லாம இனிமே 2 பேரும் ஃப்ரீயா இருங்க. மேடம், சைன் பண்ண மறந்துடாதீங்க. அருண், என்னாச்சு? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ அருண். சீனியாரிட்டி படியும் எக்ஸ்பீரியன்ஸ் படியும் வச்சு பார்த்தா நீங்க தான் நியாயமா இந்த இடத்துல இருந்திருக்கணும். எம்டி கிட்டயும் நான் தான் சொன்னேன். சில காரணங்களால அவங்களால அதை ஏத்துக்க முடியல. என்னாலையும் ஒரு லெவலுக்கு மேல ஆர்கியூ பண்ண முடியாம போச்சு. அதெல்லாம் பரவாயில்ல ரஞ்சிதா.
ஓ சாரி மேடம். நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் இல்ல, நான் கடுப்புலையோ இல்ல நக்கலாவோ அந்த மாதிரி நான் பேச வரல. பேச்சுமுத்து சார் சொன்ன மாதிரி இந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. மத்தவங்க முன்னால ஓகே அருண், ஆனா இங்க நாம மட்டும் தானே இருக்கோம். நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். உன் டேலண்ட்டை மதிச்சு தான் அந்த ப்ரமோஷனை உனக்கு கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு முழு சந்தோஷம்தான். தேங்க்ஸ் அருண். இருங்க அருண், ஸ்வீட் எடுத்துக்கோங்க அருண். போதும். சாப்பிடுங்க. இந்தாங்க டிஷ்யூ. மேடம் ஜூஸ் மேடம். சிதம்பரம், இன்னொரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வாங்களேன். ரஞ்சிதா இல்ல இல்ல வேண்டாம். அவர் இப்படிதான் சொல்வாரு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரி மேடம். சரி ரஞ்சிதா, நான் வேலையை பார்க்குறேன். இருங்க அருண், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்களா? சிதம்பரம் மேடம், ஒரு 10 நிமிஷத்துக்கு என் கேபினுக்கு யாரையும் அனுப்பாதீங்க. சரிங்க மேடம். அருண், சொல்லு ரஞ்சிதா. அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் இப்போ செல்வம் வீட்ல தான் இருக்கேன் அருண். சுதா சொன்னா ரஞ்சிதா, அது சேஃபான இடம்தான். ரஞ்சிதா சாரி, என்னை மீறி எல்லாமே நடந்துடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியல. இதெல்லாம் நடக்கும்னு நாம எதிர்பார்த்தது தானே அருண். ரஞ்சிதா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ரஞ்சிதா, நான் எல்லாத்தையுமே கண்டிப்பா சரி பண்ணிடுறேன். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க அருண். ஹலோ. டேய் என்னாச்சுடா? ஜிஎம் ரஞ்சிதாவை வேலையை விட்டு அமிச்சிட்டார்ல. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அனுப்பியாச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போனை வை. ஏய், இவ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறா? பதில் சொல்லாம தப்பிக்கிற மாதிரி இருக்கே. ஜிஎம் அவ சீட்டை கிழிக்கிறேன்னு தான் சொன்னாரு, ஆனா ஆபீஸ்ல என்னாச்சுன்னு தெரியலையே. உங்க அக்கா என்ன கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. நடந்தது எல்லாமே நமக்கு பாசிட்டிவா எடுத்துப்போம். நாம ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கோம். எல்லா லவ்வர்ஸுக்குமே கல்யாணத்துக்கு முன்னால ஒரு அழகான லவ் பீரியட் இருக்கும். திடீர்னு நம்ம கல்யாணம் முடிஞ்சதுனால நாம அதை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம லவ்வர்ஸா லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு திரும்பவும் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆபீஸ்ல தான் நான் மேனேஜர், நீங்க ஒரு ஸ்டாஃப். 6 மணிக்கு மேல நாம லவ்வர்ஸ். தினமும் ஈவினிங் நீங்க தான் என்ன செல்வம் வீட்ல டிராப் பண்ணணும். அதுக்கு முன்னால சினிமா, பார்க், பீச், ஹோட்டல்னு நம்ம ஜாலியா எங்கேயாவது ரவுண்ட் அடிப்போம். ஓகேவா? நான் வரேன். அருண், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நம்மளோட லவ் லைஃபே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ அருண். ரஞ்சிதாவுக்கு விஷஸ் சொன்னியா? சொல்லிட்டேன் சார். ஓகே. ஆனா நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை சார். அட்லீஸ்ட் நீங்க ஃபோன்லயாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். அருண்,
ரஞ்சிதாவை வேலையை விட்டு தூக்கணும்னு உங்கள் அக்கா ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மேனேஜராக ப்ரமோஷன் கிடச்சிதுன்னு அந்த நேரத்தில் நான் எப்படி சொல்கிறது? உனக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் நான் அதை பற்றி பேசலை. அது சரி, ரஞ்சிதாவை மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அது உங்கள் குடும்ப பிரச்சனை. அவங்கள ஆஃபீஸ்லேருந்து விரட்டணும்னு உங்கள் அக்கா எப்படி என்கிட்ட சொல்ல முடியும்? அது கரெக்டுங்கிற மாதிரி நீயும் ஃபோன் பண்ணி கொடுத்துருக்க. சார் இல்லை சார், ஆஃபீஸ் விஷயத்தில் அவள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அவகிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணிட்டேன். அதையும் மீறி வித்யா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் அவளுக்கு ஃபேவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் வேற வழி இல்லாமல் தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ரஞ்சிதா இங்கே வேலை செய்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையிலே அவ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். ஆஃபீஸில் நாங்கள் தினமும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அவள் பக்கம் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவ்வளவு பயம் இருந்தா ஒன்றை தானே ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கணும். உண்மையை சொல்லணும்னா உன் வேலைக்கு தான் கழுத்து மேலே கத்தி தொங்கிட்டு இருந்துச்சு. ரஞ்சிதாவால தான் நீ இன்னும் இந்த வேலையில் இருக்க, தெரியுமா? அது சார் என்ன சார் சொல்றீங்க? நீ கொலைகேஸில் மாட்டி அரெஸ்ட் ஆனது, ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தது, இதெல்லாம் நம்ம எம்டிக்கு சுத்தமாக பிடிக்கல. உன் மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்துருச்சு. சார் நான் தான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே சார். நிரபராதினி நிரூபிச்சு கேஸ் விட்டு வெளியே வந்துட்டேனே. அதை தான் நானும் சொன்னேன். ஆனால் எம்டி கன்வின்ஸ் ஆகல. கம்பெனி பிஸ்னஸில் பெருசாக அச்சீவ் பண்ணி அது மீடியாவில் வந்தால் பரவாயில்ல, ஒரு தப்பான விஷயத்துக்காக கம்பெனி பேர் பேப்பரில் அடிபடுறத அவரால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. போதாத குறைக்கு உனக்கு வேண்டாதவங்கெல்லாம் அவர்கிட்ட தப்பு தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சார் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. சார் நான் இவ்வளோ வருஷமா இந்த கம்பெனிக்காக சின்சியரா ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? அருண், உன்னோட பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ தேவையா இல்லைங்கிறதான் கேள்வி. நீ வேண்டான்னு சார் முடிவு பண்ணிட்டாரு. ரஞ்சிதா தான் நீ எவ்வளோ உண்மையாக இருந்த, எவ்வளோ நீ உழைச்சிருக்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி சாரோட மனசை மாற்றிருக்கா. இந்த வேலையை உனக்கு காப்பாற்றி கொடுத்ததே ரஞ்சிதா தான். உன் வீட்டு ஆளுங்கிட்ட இதை எடுத்து சொல்லி கொஞ்சம் புரியவை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆடாத, புரியுதா? சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார், வாங்க சந்தோஷ். கங்க்ராட் சார். தேங்க்யூ சந்தோஷ். எப்ப சார் அங்க சார்ஜ் எடுத்துக்க போறீங்க? அடுத்த வாரம். ஓ அப்படியா? அப்புறம் ஜெயில் வாழ்க்கைலாம் எப்படி இருந்துச்சு? ஏன்பா அருண் என்ன ஜாலி ட்ரிப்பா போயிட்டு வந்தான், அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? தயவு செஞ்சு அந்த கேஸை பத்தி யாரும் விசாரிக்க கூடாது. அப்பதான் இவனும் அதுல இருந்து வெளியே வருவான். புரிஞ்சுதா? அருண் டேக் கேர். ஓகே. உன் மேல அப்படியே அக்கறை பொங்கி வழியிற மாதிரி பேசுறாரு. அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா மேனேஜர் ப்ரமோஷனை உனக்கு வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? சந்தோஷ், அந்த கேஸால தான் என் மேல பிளாக் மார்க் விழுந்துச்சுல, அப்புறம் எப்படி எனக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? சரி அருண், கோர்ட் கேஸ்னு அலைஞ்சதுனால உன் பேரை ரெஃபர் பண்ண முடியாது. அப்போ என் பேரை சொல்லிருக்கலாம்ல. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா உனக்கு அப்புறம் நான் தானே இருக்கேன். சீனியாரிட்டி படி எனக்கு தானே அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கணும். அந்த ரஞ்சிதாவுக்கு எப்படி போச்சு? நீ தான் ரஞ்சிதாவை இங்க கொண்டு வந்து சேர்த்த. அவ ஜாயின் பண்ணி 1 வருஷம் கூட ஆகல. அவளுக்கு எப்படி? சாரி, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நம்மள மாதிரி ஆம்பளைங்களுக்கு படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாம் இருந்து வேஸ்ட் தான். ஆனா லேடிஸுக்கு அவங்க லேடிங்கிற ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும். அத மட்டும் வச்சுக்கிட்டு எப்படியோ ஆளுங்களை கவர் பண்ணி மேல வந்துடுறாங்க. சந்தோஷ், சாரி அருண், நான் உன் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காத. நான் ஏதோ பொதுவா தான் சொல்றேன். நீ வா, ஏன் நான் சொல்றேன். கம் ஆன். அருண், அவங்க ப்ரமோஷன் ஆனது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 1 வாரம் இப்படியே நான் புலம்பிட்டு விட்டுருவேன். ஆனா ஒன்னு நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு.
புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா பொண்டாட்டி ஹை பொசிஷன்ல இருக்கும்போது அவளுக்கு கீழே வேலை பார்க்கறது ரொம்ப கொடுமைப்பா. அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. அதுலயும் உன் கதை ரொம்ப மோசம்பா. நீதானே அவங்கள கொண்டு வந்து சேர்த்த, நீதானே அவங்கள கைட் பண்ண. இதெல்லாம் மறந்துட்டு இனிமே நீ அவங்களுக்கு சல்யூட் வைக்கணும். அவங்களுக்கு முன்னால ஆபீஸுக்கு வரணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நீயே போகணும். அது கூட பரவாயில்ல அருண். உன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க இனிமே உன்னை அதிகாரம் பண்ண போறாங்க. உனக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீயும் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு எஸ் மேடம் எஸ் மேடம்னு சொல்ல போற. எந்த முடிவும் நீ எடுக்க முடியாது. அவங்க அப்ரூவலுக்காக நீ கை கட்டி காத்திருக்கணும். நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்குல்ல. உன் சிச்சுவேஷனுக்கு இந்த வேலையும் விட முடியாது. நிறைய லோனு இஎம்ஐ எல்லாம் வாங்கி வச்சிருக்க. அதுவும் எனக்கு புரியுது. இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க வேலை செய்யற மென்டல் ஸ்ட்ரென்த்தை அந்த கடவுள் தான் உனக்கு கொடுக்கும். சார் வாழ்த்துக்கள் சார். ஏய், எதுக்கு இப்ப வாழ்த்து சொல்ற? அது அருண் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனானே அதுக்கா? இல்ல சார், சாரோட ஒய்ஃப் தானே இங்க மேனேஜரா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியா? இவருக்கு ஏன் சொல்ற? ஒய்ஃப் மேனேஜர் ஆனது ஒரு கெத்து தானே சார். சாருக்கும் பெருமையாகவும் சந்தோஷமா தான் சார் இருக்கேன். யோ, என்னையா நீ? அருண் ஏற்கனவே நொந்து நூலா இருக்காரு. நீ வேற வெறுப்பேத்தாத. போய் வேலையை பாரியா. போறேன் சார். அருண் சார், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா சார்? 3 மாசமா என்னுடைய டிராவல் அலோன்ஸ் பில்லு கிளியர் ஆகாம இருக்கு. மேடத்திட்ட சொல்லி கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். யோ, பில்லு கிளியர் ஆகலன்னா மேடம் கிட்ட போய் சொல்லியா? அருண் கிட்ட ஏன் வர? சார் ஒரு வார்த்தை சொன்னா மேடம் கேட்பாங்கல்ல. யோ, பர்சனல் வேற ஆபீஸ் விஷயம் வேறயா. இப்போ அருண் சொல்லி மேடம் முடியாதுன்னு சொல்லிட்டா இவருக்கு தானே கேவலம். இவர் பொண்டாட்டிக்கு முன்னாடி இவர் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு ஆசைப்படுறியா? கிளம்பியா. பாத்தியா அருண், இனிமே இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் உனக்கு அதிகமா வரும். எப்படி சமாளிக்க போறியோ தெரியல. டேக் கேர் அருண். என்னங்க சார்? தேங்க்யூ. நீங்க சாப்பிடுங்க. சார் இப்போச்சு சொல்லுங்க சார், எதுக்கு இந்த கேக் கட்டிங்? உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்தது ரஞ்சிதா தான். அவளை வீட்டு விட்டு துரத்தணும்னு தான் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வித்யா. அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்கு தான் இந்த கேக். என்னாச்சு வித்யா, ஏன் அப்படி பார்க்குறீங்க? என் சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா நினைச்சு கொண்டாடுறீங்களே. என் வீட்டுல இருக்கவங்க கூட இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார். நீங்க என் வாழ்க்கையில வந்தது எனக்கு பெரிய கிஃப்ட் சார். வித்யா, ஏன் அடிக்கடி இப்படி எமோஷனலான மூடுக்கு போறீங்க? கேஷுவலா இருங்க. இங்க பாருங்க வித்யா, நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது பாதி வெற்றி தான். ரஞ்சிதா வீட்டை விட்டு துரத்துனது பெரிய விஷயம் இல்லை. அவளை அருணோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விரட்டணும், அதான் முக்கியம். அதுக்கு தான் கல்பனா அருண் கல்யாணத்தை உடனே முடிச்சாகணும்னு சொல்றேன். அம்மாவும் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க சார். சீக்கிரமா இதை முடிக்க சொல்லி நானும் பேசுறேன் சார். நீங்களும் உங்க அம்மாவும் இந்த விஷயத்துல வேகமா இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் அருணும் இதுக்கு சம்மதிக்கணும்ல. அப்புறம் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் வித்யா, ரஞ்சிதா வெளியே போனப்போ அருணோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவளை வீட்டை விட்டு வெளியே போன அருணே சொன்னாரா, இல்ல ரஞ்சிதாவே கிளம்பி போனாலா? ரஞ்சிதா போனாதான் அம்மா வருவாங்கன்னு அருண் சொன்னா. அதை கேட்டதும் அவதான் சார் இந்த முடிவுக்கு வந்தா.
ஆனா அவ வெளியில போனப்போ அருண் அவளை தடுக்கவே இல்ல சார். போக வேணாம்னு சொல்லல. அதுவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் சைனா தோணுச்சு. இனிமேல் அவன்கிட்ட அம்மா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திடுவாங்க சார். இல்லை அந்த நம்பிக்கைலாம் நம்ம இருந்துட முடியாது. ரஞ்சிதாவும் அருணும் வெளியே கூட மீட் பண்ணிக்காம நம்ம பார்த்துக்கணும். ஆமா, ரஞ்சிதா இப்போ எங்கே தங்கியிருக்கான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லையே சார், அவ எங்க போனா எனக்கு என்ன? ஹிம்ச போய் ஒழிஞ்சுதேன்னு நிம்மதியா இருக்க. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்கு சார். அவ வீட்டை விட்டு போனப்போ அம்மா சம்மதத்தோட திரும்ப உங்க கையால தாலி கட்டிட்டு வருவேன்னு அந்த ரஞ்சிதா சவால் விட்டுட்டு போனா சார். வித்யா, வித்யா, அது மட்டும் நடக்கவே கூடாது வித்யா. அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒன்று சேரவே கூடாது வித்யா. சார் என்னாச்சு சார்? என்ன சொல்லிட்டு திடீர்னு நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுங்க. அருண் கூட கல்யாணம் நடக்கலன்னா கல்பனா அந்த வேலை வேணும்னு கேட்பா. உங்க வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பா. அப்புறம் தேவையில்லாமல் உங்க குடும்பத்தில் தான் குழப்பம் வரும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா அவங்க கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு சொல்றேன். புரியுது சார். அருணும் ரஞ்சிதாவும் பார்த்த கூடாதுன்னு தான் நான் இன்னொரு விஷயமும் பண்ணிருக்கேன். அருணும் அவளும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறது சரியா வராது, அதனால அவளை வேலை விட்டு அமிச்சிருங்கன்னு நான் ஜிஎம் கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு சார். இன்னைக்கு தான் சார் கடைசி நாள் அவங்க 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்கறது. சூப்பர் வித்யா, பிரில்லியண்டான மூவ் பண்ணிருக்கீங்க. இந்த டபுள் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இன்னொரு கேக் ஆர்டர் பண்ணலாம் போல இருக்கே. சார், நான் இப்படிலாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். நன்றிங்கிறதையும் தாண்டி நான் உங்ககிட்ட வித்யா, நீங்க தேங்க்ஸ் சொல்றதே எனக்கு பிடிக்கல, விட்டுருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு அந்த தேங்க்ஸ்லாம்? கல்பனா அருண் கல்யாணம் நடந்த உடனே நம்ம இதை விட பெரிய பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல் ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை சார். சரி உட்காருங்க, உட்காந்து கேக் சாப்பிடுங்க. ஏய், என் ரஞ்சிதா இடத்துக்கு நீ வரலான்னு பார்க்குறியா? சான்ஸே இல்லை. நீ அந்த டாபிக் எடுக்கிறப்பெல்லாம் நான் உன்னை இப்படி தாண்டி ஆஃப் பண்ணுவேன்.